வழக்கமா நம்ம ஷூட் பண்ற அந்த ரூமுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பில்டிங்ல வந்து என்னன்னா ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதா டங்குன்னு சவுண்ட் கேட்டே இருக்கு. அதனால இந்த புது லொகேஷனுக்கு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்த ரிவ்யூ இதே லொகேஷன் வருமா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த லொகேஷன்ல வந்து இந்த ரூம்ல வந்து ஏசி கிடையாது. அதனால ஏசி இல்லாமல் எனக்கு பேசுறது, அதாவது ப்ராப்பராக ஒரு காற்று இல்லாமல் பேசுறது ரொம்ப கஷ்டம். வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா நர்வஸ் ஆகிடுவேன், நிறைய டேக் வாங்குவேன். அதனால் இந்த வாரம் வேறு வழியே இல்லைன்றனால இந்த இடத்துல நான் ஷூட் பண்ணுறேன். இந்த ரூம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ரூமில் ரெகுலராக ஷூட் பண்ணுற கதையை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகே. அண்ட் இந்த வாரம் மேஜராக 2 தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகுது. அகத்தியா, சப்தம் படத்துடைய இயக்குனர் அறிவழகன் ஈரம் குற்றம் 23ன்னு 2 மெமரபிளான படங்களை கொடுத்தவர். வல்லினம் நான் பார்த்ததில்லை. மலையாளத்தில் வந்து மெமரிஸ் படத்துடைய ரீமேக்கான 6வது சினம் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. நடுவில் தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. பல வெப் சீரிஸ் மாதிரி அதையும் பார்க்கலாம் அப்படின்னு ஓரமாக எடுத்து வச்சிருக்கேன். ஈரம்ல வாட்டர் அப்படிங்கிற எலிமெண்ட்டை வச்சு ஹாரர் த்ரில்லர் கதையை சொல்லியிருந்தாரு. இந்த வாட்டி சப்தம் அப்படிங்கிற எலிமெண்ட்டை வச்சு ஒரு ஹாரர் த்ரில்லர் கதையை சொல்ல போறாருங்கிறது ட்ரெய்லரில் புரிஞ்சுது. அந்த ட்ரெய்லரும் இன்ட்ரீகிங்காகவே இருந்துச்சு. ரொம்ப ரேராக படங்கள் நடிச்சிட்டு இருக்கிற லக்ஷ்மி மேனனும் இந்த படத்தில் இருக்காங்க. ட்ரெய்லர் அளவுக்கு படமும் இன்ட்ரீகிங்காக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக், ஷேர்னு எல்லாத்தையும் பண்ணுங்கள். சப்தம் மூணாறுல ஒரு மெடிக்கல் காலேஜில் மர்மமான முறையில் 3 ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தடுத்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த காலேஜில் அமானுஷ்யமா ஏதோ பேய் பிசாசு இருக்குங்கிற மாதிரி பலர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர் ஆகிய ஆதியை கூப்பிடுறாங்க. அவர் வந்து நடந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறார். அதே காலேஜில் ஜூனியர் லெக்சரராக இருக்கிற லக்ஷ்மி மேனனுக்கும் அங்கே நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்களுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குங்கிற மாதிரியும் நம்மளுக்கு தெரிய வருது. அப்படி அந்த காலேஜில் என்னதான் நடக்குது, சவுண்டுங்கிற எலிமெண்ட் இங்கே எந்த இடத்துல முக்கியமாக மாறுது, லக்ஷ்மி மேனனுக்கும் இந்த சம்பவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் தான் சப்தம். பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர் கதாபாத்திரத்தில் ஆதி ஒரு கண்ட்ரோல்டான மீட்டர்ல நடிச்சிருக்காரு. அவருடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல கன்சிஸ்டன்சி இருக்கு பாத்தீங்களா, ஆக்சுவலாக அது நல்லாவே இருக்கு. லக்ஷ்மி மேனனும் நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆதி கூடவே ஹெல்ப்பராக வர ரெடின் கிங்ஸ்லி ஆரம்பத்தில் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணாலுமே போக போக ஒரு சில கவுண்டர்ஸ்ல சிரிக்க வச்சிடறாரு. பட் ஆதி லக்ஷ்மி மேனன் கேரக்டர்ஸை தவிர விவேக் பிரசன்னா, ஒரே ஒரு சீன்ல வர MS பாஸ்கர், 2 சீன்ல வர ராஜீவ் மேனன், லைலா, சிம்ரன், மற்ற கதாபாத்திரங்கள் யாருமே ஒழுங்காக ரெஜிஸ்டர் ஆகல. ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டர்ஸுமே சுமாராகவே எழுதப்பட்டிருக்கு. டெக்னிக்கலி நல்ல சவுண்டான ஒரு படம். DI ஹெவியா தெரியுற அந்த முதல் ஃப்ரேம்ல இருந்தே படத்துக்கு யூனிக்கான ஒரு விஷுவல் டோனை செட் பண்ணிடுறாரு சினிமாட்டோகிராஃபர் அருண் பத்மநாபன். படத்துல நிறைய ஷார்ட்ஸ், ஃப்ரேம்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு இந்த ராஜீவ் மேனன் ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்ல சைட்ல உட்காந்துக்கிட்டு கீழே எதையும் எடுக்க பெண்ட் பண்ணுவாரு. அப்ப கேமரா கீழே இருந்து அவரை ஃபேஸ் பண்ணி கேப்சர் பண்ண பாருங்க. அந்த ஒரு ஷாட்டுக்கும் படத்துக்கும் பெரிய சிக்னிஃபிகன்ஸ்லாம் கிடையாது. ஆனா அந்த ஷாட், அந்த ஃப்ரேம் இன்னும் என் கண்ணில் அப்படியே நிக்குது. தமனுடைய பின்னணி இசை ஃபங்க்ஷனலா தெரிஞ்சாலும் தேவையான எஃபெக்டை கொடுத்துருது. பட் ஒரு பியானோ டியூனை திரும்ப படத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரே லைனே திரும்ப ப்ளே பண்றாங்க. அடுத்த லைன் எப்போ வரும் பார்த்துட்டே இருக்கேன். அந்த டியூனை இன்னும் கூட கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாம். படத்தோட பேரு சப்தம்ங்கிறது முக்கியமான எலிமெண்ட்ங்கிறதுனால சவுண்ட் டிசைனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன சவுண்ட்ஸை கூட ப்ரிசைஸா கொண்டு வந்திருக்காங்க. பர்டிகுலரா ஒரு சீன்ல ஒரு கேரக்டருக்கு சின்ன மைனூட் சவுண்ட்ஸ் கூட அவர் காதுக்கு பெருசா கேட்க ஆரம்பிக்கும். அந்த சீன் எடுக்கப்பட்ட விதமும் சரி, அந்த சவுண்ட்ஸ் ஆம்பிளிஃபை ஆகி கேட்கிற விதமும் சரி செம்மையா இருந்துச்சு. சினிமாவை சேர்ந்த சச்சின் அண்ட் சுதாகரனுக்கு சவுண்ட் டிசைன்ல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு படம் இந்த சப்தம். பட் நம்ம ஊர்ல பல தியேட்டர்ஸ் இருக்கிற நிலையில இவங்களுடைய இந்த எஃபர்ட் எந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு கரெக்டா ரீச் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இதுல இடைச்செருகலான ஒரு விஷயத்த சொல்றேன். நான் சென்னையில கிருஷ்ணவேணி சினிமாஸ்ல படத்துடைய ப்ரெஷ் ஷோவை ஸ்கிரீன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அங்கதான் சவுண்ட் செம்மையா இருக்கும் அப்படிங்கிறதுனால. எஸ், ரெனோவேட் பண்ணதுக்கு அப்புறம் சென்னையில ஆடியோ வீடியோ ப்ராப்பரா செம்ம குவாலிட்டியா இருக்கிற ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் அது கிருஷ்ணவேணி சினிமாஸ். தியேட்டர் ரொம்ப நீட்டாவே குவாலிட்டியாவே இருக்கும். ஸ்நாக்ஸும் கூட கம்பேரிட்டிவ் அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் இல்லை. ஆனால் அவங்க அங்கே ரெனோவேட் பண்ண டைம்ல இருந்தே எனக்கு அங்கே பர்சனலாக இருக்கிற முக்கியமான கம்ப்ளைண்ட் என்னன்னா, மற்ற தியேட்டர்ஸை விட அங்கே சவுண்ட் ஒரு பாயிண்ட், அதாவது வால்யூம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஃபீல் ஆகும். எனக்கு தெரிஞ்சு மாநாட்டில் ஆரம்பிச்சு பல படங்கள் நாங்கள் பார்த்துருக்கேன். ரீரிகார்டிங் ஹெவியாக இருக்கிற படங்கள்லாம் அங்கே செம்ம இறைச்சலாக தான் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி சப்தம் படமும் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இன்டர்வல்லையே தலைவலி வர அளவுக்கு அதிகமான வால்யூமே வச்சிருந்தாங்க. இந்த படத்துடைய மேக்கர்ஸ் என்னதான் அந்த தியேட்டர்ல தான் ஸ்கிரீன் பண்ணணும் பர்டிகுலரா செலக்ட் பண்ணி அங்கே ஸ்கிரீன் பண்ணியிருந்தாலுமே கூட என்ன மாதிரியே பலரும் இதையே ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறத படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. பேக் டு ரிவ்யூ. சப்தம்ங்கிற எலிமெண்ட், பேரானார்மல் இன்வெஸ்டிகேஷன், மிஸ்டீரியஸான லக்ஷ்மி மேனன் கேரக்டர், அந்த காலேஜ் சூழல், இப்படி முதல் பாதியை சுவாரஸ்யப்படுத்த தேவையான எல்லா விஷயங்களையும் வரிசையா அடிக்கிட்டே வராரு இயக்குனர் அறிவழகன். இதுல குறிப்பிட்டு சொல்லும்படியான சீன்ஸோ கான்வர்சேஷன்ஸோ இல்லைனாலுமே கூட எதை நோக்கியோ பில்டப் பண்ணி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சதுனால ஒரு மாதிரி என்கேஜிங்காவே கதை போயிடுது. அமானுஷ்யங்களை காட்டுற காட்சிகளும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில இடங்கள்ல நல்லாவே இருந்தது.
காலேஜ் லைப்ரரியில் நடக்கிற அந்த ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸ் படமாக்கப்பட்ட விதம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த ஷார்ட் டிவிஷன்ஸ், எடிட், மியூசிக், சவுண்ட் டிசைன், நடிகர்களோட ரியாக்ஷன்ஸ்னு அந்த சீன்ல எல்லாமே ஒரு பாயிண்ட் வரைக்கும் சரியா கல்மினேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல். பட் அந்த ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸோட எக்ஸிகியூஷனும் ரிசல்ட்டும் மொத்த படத்துக்குமே கூட செட் ஆகும். ஏன்னா ஹீரோ எதையோ தேடி வராரு, தன் டெக்னாலஜியை பயன்படுத்தி அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு, கிட்டத்தட்ட அதை கண்டுபிடிச்சதா நினைக்கிறாரு. ஆனா கடைசியில தலகால் புரியாம ரேண்டமா என்னென்னமோ நடந்து செம்ம கேயாட்டிக்கா அந்த சீக்வன்ஸே அந்த சீனே மாறுது. இந்த படமும் அப்படிதான். இப்படியான படங்கள்ல லாஜிக்லாம் கண்டிப்பா நான் பார்க்கறது இல்லை. பட் லாஜிக்கை மீறி சொல்ற விஷயங்கள் மட்டுமே படம் கிடையாது. அதை சுத்தி நடக்கிற சம்பவங்கள் தான் படம். அது நம்மளை என்கேஜ் பண்ணிடுச்சுன்னா பெருசா நம்மளுக்கு கேள்விகள் வராது. வந்தாலும் அதை நம்ம பெருசா மைண்ட் பண்ண மாட்டோம். ஆனா அதை சரியா பண்ணாதப்போ டோட்டலா ஒரு டிஸ்கனெக்ட் வந்துருது. பேர் மினிமமா ஒர்க் ஆக வேண்டிய காட்சிகள் கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் டோட்டல் மிஸ்ஃபயர். ஆதி தன் வேலையை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிற மொமெண்ட்ல இருந்து என்னமோ கதை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அவருடைய ஃபிளாஷ்பேக், அப்புறம் அந்த காலேஜில் நடந்த சம்பவத்துடைய ஃபிளாஷ்பேக், கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்னு இவங்களே நினைச்சிட்டு கொண்டு வந்த அந்த லாஸ்ட் மினிட் கேரக்டர், அந்த கேரக்டர்ல நினைச்சவங்களுடைய அபத்தமான நடிப்பு, அமானுஷ்யமா சயின்ஸானு படத்துக்கு தேவையில்லாத ஒரு டாபிக்கை இவங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை குழப்படிச்ச விதம், க்ளூலெஸ்ஸா தெரிகிற சிம்ரன் அண்ட் லைலாவுடைய பர்ஃபார்மன்சஸ், இதெல்லாம் தொடர்ந்து நம்மளை அனாய் பண்ணிட்டே இருக்கு. ஒரு பிரின்சிபல் கேரக்டர் காலேஜோடைய ஃபவுண்டர் கிட்ட பேசும்போது ஏதோ அவங்க பிளாட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியே தெரியுது. அதுக்கான காரணம் என்ன? அப்படி அவங்க என்னதான் பிளாட் பண்றாங்க? ஏன் ஆதி கேரக்டர் சம்பந்தமே இல்லாம லட்சுமி மேனன் கேரக்டர் கிட்ட மட்டும் போய் முதல்ல தனியா பேச ஆரம்பிக்கிறாரு? ஆதிக்கு மட்டுமே கேட்கிற அந்த சர்ச் பெல் சவுண்டோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன? போன் அ ஃப்ரெண்ட் ஆப்ஷன் மாதிரி விவேக் பிரசன்னா கேரக்டர் கதைக்குள்ள கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? பிளாக் மேஜிக் அது இதுன்னு எக்ஸ்ட்ராவா அடிக்கிட்டே போறாங்களே, அது ஏன்? கெஸ்ட் ரோல்ல வர எம்எஸ் பாஸ்கர் எதுக்காக மலையாளத்தில் பேசுறாரு? தமிழ்ல பேசினா நம்ம ஒத்துக்க மாட்டாமா? இப்படி சில பல கேள்விகளுக்கு எனக்கு பதில் கிடைக்கல. மொத்தத்தில் இந்த சப்தம் ப்ராமிசிங்கான பெருமிஸ் இருந்தும் அது ஒரு எமோஷனல் கனெக்டோட சுவாரஸ்யமான காட்சிகளோட சொல்ல தவறி இருக்கிற சிறப்பான டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிற ஒரு சுமாரான ஹாரர் த்ரில்லர். எனக்கு பர்சனலா பெரிய டிசப்பாயின்மெண்டாவே இருந்துச்சு இந்த படம். இப்படியான டெக்னிக்கலி சவுண்டான படங்கள், ஹாரர் படங்கள் பிடிக்கும்னு சொல்றவங்க ட்ரை பண்ணுங்க. UA 13+ ரேட்டிங் இருந்தாலும் படத்தோடைய தீம், சில காட்சிகள் வயலன்ஸுக்காக இது ஏன் பார்வையில் UA 16+. Telometer, world's first Tamil audio OTT for mindful entertainment. பேச்சு தமிழ்ல உங்க ஃப்ரெண்ட் பேசுற டோன்ல நீங்க வேற எங்கேயுமே கேட்க முடியாத ஒரிஜினல் கான்டென்ட், ஒரிஜினல் பாட்காஸ்ட், ஒரிஜினல் கதைகள், ஒரிஜினல் விளையாட்டுகள். இத தனியாவும் கேட்கலாம், ஃபேமிலியோடவும் விளையாடலாம். சினிமா, கிரிக்கெட், சமையல், ஹிஸ்டரி, இன்வென்ஷன்ஸ், மெடிசின், லான்னு 2000க்கும் மேற்பட்ட பாட்ஸ் ஏற்கனவே இருக்கு. கேட்டு பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் எதையாவது ஜாலியா தெரிஞ்சுக்கலாம். டெலோமீட்டர், செவிக்கு செம்ம மேட்டர்.